சட்டப்பேரவை தேர்தலில் சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கில் விஜய் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் 2 தொகுதிகளில் வர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது என்பது உறுதியாக இருக்கிறது. அதில் ஏற்கனவே விருகம்பாக்கம், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் அவர் போட்டியிடுவார் என பரிசீலிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என்று அவர் முடிவு எடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதை உறுதி செய்யும் விதமாகத்தான் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த கட்சியுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். குறிப்பாக இந்த தொகுதியில் தலைவர் போட்டியிட வேண்டும், அதாவது கட்சியுடைய தலைவர் விஜய் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதே போல அந்த தீர்மானத்தை கட்சியுடைய பொதுச் செயலாளரான என் ஆனந்த் அதை வழிமொழித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த தொகுதி போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த தீர்மானமானது தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில். நந்தா, நிச்சயமாக 2 தொகுதிகளில் போட்டி என்பது இறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் பெரம்பூர் தொகுதி போட்டி என்ற ஒரு தகவல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய நிலையில் அதில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் களம் காணும் பட்சத்தில் அதிக போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் ராஜா, இந்த கூட்டத்தில் வேற என்ன முக்கிய அம்சங்கள் பேசப்பட்டது? விவரங்கள். குறிப்பாக நந்தா, இந்த ஏற்கனவே விருகம்பாக்கம், திருச்சி கிழக்கு என்று இருக்கக்கூடிய நிலையில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என மாற்றப்பட்டதற்கு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் பேசியவர்களுடைய அந்த கருத்து முக்கியமானதாக இருக்கிறது. இந்த மாவட்டத்துடைய கட்சியின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சிவா பேசுகையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த தொகுதியை நான் தலைவருக்கு பிடித்த தொகுதியாக மாற்றியிருக்கிறேன் என்று கூறினார். அது மட்டும் இல்லாமல் என்று ஏற்கனவே இந்த வட சென்னை பகுதியில் தாவேகா நிர்வாகிகள் தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அந்த செய்தி வெளியானவுடன் கட்சியுடைய தலைவர் விஜய் நம்மளுடைய பயணத்தை, இந்த கூட்டத்தை பெரம்பூர் தொகுதியில் இருந்து தொடங்குங்கள், வட சென்னையில் இருந்து தொடங்குங்கள் என்று கூறியதாக அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதியும் திமுக கோட்டையாக பார்க்கக்கூடிய இந்த சூழலில் தான் விஜய் சென்னையில் களம் இறங்க வேண்டும். அதுவும் 2 தொகுதியில் ஒரு தொகுதி சென்னையாக இருக்க வேண்டும், தங்களுடைய ஆதிக்கத்தை இங்கு இருந்து செலுத்த வேண்டும் என்று அவர் முடிவு எடுத்திருப்பதாகவும், குறிப்பாக 4 மாத கர்ப்பிணியை தாக்கினார்கள், அதன் காரணமாக இங்க அந்த வட சென்னை பகுதியில் இருந்து நாம் தொடங்க வேண்டும், அதை நான் தொடங்குகிறேன் என்ற ரீதியில் தான் அவர் முடிவு எடுத்திருப்பதாக அவர் பேசும்போது அந்த கருத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நந்தா, நன்றி செந்தில் ராஜா விவரங்களுக்கு.